அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம பகவதி ஏகத்தம் சட்டாஸ்தி மகாலம்பதர உச்சிஷ்ட மகாத்மியாம் குரம் டிம் கம் கேசம் மகாகணனுடைய அனுகிரகத்தால் பாலசுமதி திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மீன ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன். மீன ராசியில எடுத்துட்டாலே ஜென்ம சனியாக அமர்ந்துள்ளார் சனி பகவான். 5ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட சுக்கரனோட சேர்ந்து இருப்பது நல்ல ஒரு தருணம். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை உங்கள் ராசிநாதன் கொடுத்துருவார். சனியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டுவார். ஆக இந்த மீன ராசியில் எதிர்பாராத தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மன வேகத்தையும் செயலாற்றத்தையும் அதிகரித்து கொண்டே இருப்பார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் மேலும் வளர்ச்சிக்குண்டான பாதை வழி நடத்தி செல்லக்கூடிய தன்மை. புதிய புதிய படிப்பு படிக்கணும். படிப்புக்கு நல்ல ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும். மேலும் அதிகாரிக்குண்டான படிப்பு IAS IPS இந்த டாக்டர் படிக்கிறது, நல்ல ஒரு போஸ்டிங் வரக்குண்டான படிப்பு, ஷார்ட் அண்ட் அக்கௌண்ட்டு, அப்போ ஜட்ஜிக்கு உண்டான படிப்பு, அட்வொகேட்டு, அந்த மாதிரி உயர் கல்விக்கு அனைத்தும் துணை புரியும். சூரியனும் புதன் அரசாங்க சம்மந்தப்பட்ட படிப்பு என்ன படிக்கணுமோ, நான் ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான படிப்பு படிக்கும்போது நல்ல ஒரு தருணமாக அமையும். ஆக இந்த படிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும். இந்த வாரத்தில் தவறான முடிவு எடுக்காமல் நல்ல ஒரு கவனத்தோட அதுக்குண்டான தேர்வு செய்து கொள்வது இந்த தருணத்தை உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போல் நல்ல ஒரு கால்ஷீட் கிடைக்கும். நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு இடம் கிடைச்சிரும். உங்களுக்கு நல்ல ஒரு படிப்புக்கு உண்டான தன்மை உங்களுக்கு உருவாகும். எந்த விதமான மனசோர்வு இல்லாமல் நீங்கள் ஊக்கத்தோடு செயல்படக்கூடிய தன்மை. ஆகவே முன்னேற்றத்துக்கு உண்டான ஆரோக்கியத்துக்கு உண்டான முன்னேற்றமே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதனால நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கடினமான உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த தருணத்தில். ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சனி இருக்கக்கூடிய கிரகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டதால் 7ஆம் சனி பாதிப்பு குறைவாகவே வேலை செய்யும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான தொகை ஒதுக்கக்கூடிய காலம், பிள்ளைங்களுக்காண்டி இதுவரெல்லாம் டெபாசிட் செய்து வைக்கணும், அதெல்லாம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கி வைக்கணும். அவங்களுக்கு பிள்ளைங்களாம் வளர்ந்து வர்றாங்க, அவர்கள் எதிர்காலத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் செய்யக்கூடிய காலம். ஆகவே சொத்து சேரும், வீடு மனை வாசல் அமையக்கூடிய யோகம், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு சேரும். பிரிந்து போன உறவுகள் கூட ஒன்று கூடக்கூடிய தன்மையாகவே அமையும். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்த குடும்பஸ்தானாதிபதி. உங்கள் சகோதர சகோதரிகள் யாரானும் பிரிவினையோடு இருக்காங்கன்னா அவர்களே உங்களுக்கு வழியாக பேசும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் பிள்ளைங்கள் மூலமாக அவங்க பேசி சரி செய்து கொள்வார்கள். அது நீங்கள் ஒற்றுக்கொள்ளணும். ஆகவே பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தன்மை உருவாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி செவ்வாய். அதே போல் தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தி வரணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணத்தால் பாதிப்பு, உடலை எப்பவுமே ஒரு வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கும். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி வருவது சிறந்தது தாய் தகப்பனுக்கு, உங்களுக்கு அல்ல. நம்ம தாய் தகப்பனு உடல் மீது கவனம் செலுத்தி வரணும். அதே போல் பண வரவு அதிகரிக்கும். தன பிராப்தத்துக்குண்டான வேலைகள் நீங்கள் செய்து கொள்ள, புதிய தொழில் செய்து கொண்டு இருக்க ஆர்டர்கள் தேடி வரும். அதனால் நல்ல நல்ல தருணம், புதிய ஒப்பந்தங்கள், என்ன வாய்ப்பு வேணும், என்ன தருணம் இது நம்ம தேடி வருது அப்படின்னா நம்ம உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பு முயற்சிகள் தவறாமல் பயன்படுத்திக்கணும். அதே போல் கலைத்துறைகள் இருக்கக்கூடியவர்கள் அதே போல்
ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறோம், ஒரு மேடை ஏறணும். ஒரு பாட்டுக்கு கிளாஸ் போகிறோம், பாட்டுக்கு மேடை ஏறணும். ஒரு வீணை வித்வான் வயலின் இசை கற்றுக்க அவங்க மேடை ஏறணும். அத்தனையும் தரணும். கலை அம்சம் உடைய நாளாக அமையும் இந்த வாரம். ஆகவே அத்தனை துறைகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். அதனால நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய யோகமே உண்டாகும். நல்ல ஒரு பாட்டு பாடினார், நல்ல இருக்குது, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாங்கிறது, அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் சுமூகமாக இருக்கும். அருமையான தருணம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகக்கூடிய தன்மை, குழந்தை பேர் உருவாகும். ஆகவே ஒரு குழந்தை இருக்குது, இரண்டாவது குழந்தைக்கு உண்டான வழி கிடைச்சிடும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும், அப்போதெல்லாம் குழந்தை கிடைச்சிடும். திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் திருமணம் நடக்கும். ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் அவங்களுக்கெல்லாம். இதெல்லாம் ஒரு நல்ல அருமையான தருணம், நல்ல நேரம். ஆகவே பயன்படுத்தி கொண்டு இறைவனை சார்ந்து இருக்கிற எக்காரணம் கொண்டு இறைவனை மறக்கக்கூடாது. அதே போல் உறவுகிட்டையும் சரி, நண்பர்கிட்டையும் சரி, அவமரியாதையாக பேச்சுவார்த்தை வாங்கி கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. அவர் ஏதேனும் சொன்னாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய தன்மை. உறவு மூலம் ஒரு அவப்பேர் உருவாகும், நண்பர்களாக சரி, உறவினர்களும் சரி. அப்போ அதனால் நம்மளுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அவங்க அவமதிப்பு, அவமரியாதை பண்ணிட்டாங்க, மானத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஒரு பேசிக்கலாகவே எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு இறைவன் சார்ந்தே இருக்கட்டும் சொல்லி அவர் பார்த்துக்குவார். அவர் பேசினா பேசிட்டு போட்டும் சொல்லி நீங்கள் பொறுமையாக கையாளணும். அதே போல் ஆரோக்கியத்தில் சீராக இருக்க உணவில், அன்றாட உணவில் கவனம் செலுத்தி வரணும். உணவில் கவனம் செலுத்தி சீரான உணவு, பழங்கள் அதிகமாக உட்கொண்டு வருவது சிறந்தது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு ஆரோக்கியமான கல்வி கிடைக்கக்கூடிய தருணமாக அமையும். நிதானம் எல்லாத்துக்கும். ஒரு மீன ராசிக்கு என்னதான் குரு பலன் இருந்தாலும், புதன் சூரிய பலன் இருந்தாலும், தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று கொடுத்த மாதிரி செய்து பறித்துக்கக்கூடிய தன்மை கொடுப்பார். எந்த இடத்துல அவர் மைனஸ் அப்படின்னு பார்த்து கொண்டே இருப்பார். அந்த மைனஸ் அவரை பிடிச்சி நம்மளுக்கு பின்வாங்க வைப்பார். அதனால் கல்வியில் கவனம் செலுத்தி வரணும். அதை திட்டமிட்டு படிக்கணும், திட்டமிட்டு செயல்படணும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் அடங்கிய நட்சத்திரத்தை பலப்படுத்தி கொள்ளணும். ஆகவே சற்று தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இருந்தால் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்புக்கு உண்டான உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணமாக அமையும். அதே போல் பெரியவர்களை மதித்து நடக்கணும். இந்த காலத்தில் நம்ம வயதில் மூத்தவர்களை மதித்து நடக்கணும். நம்ம தாத்தா பாட்டி அல்லாது, நம்ம தாத்தா பாட்டி இல்லை, நம்மளோட வயதை மூத்த அன்பர்கள் தாத்தா பாட்டியாக கருதி அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாலே அவங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லா கிரக பலன் அந்த சனி பகவானே ஒதுங்கி நிற்பார். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே, மனப்பூர்வமாக அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே இந்த சனி பகவான் சற்று ஒதுங்கியே நிற்பார். பெரியவருடைய செய்யக்கூடிய பணிவிடையால் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதுவும் ஊனமற்றவர்களை தொண்டு செய்தாலும், முதியவர்களை போய் தொண்டு செய்தாலும், ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம் கொடுத்தாலும், முடியாதவர்களுக்கு உதவி செய்தாலும், மருத்துவ உதவி செய்தாலும் அந்த சனி பகவான் திருப்தி அடைவார். அப்போ 7.5 சனி தாக்கம் குறையும். அது சற்று கவனமாக இருக்கணும். இருப்பினும் குரு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வாருங்க. குலதெய்வத்துக்கு மனதார வேண்டி பூஜை செஞ்சுருவாங்க. அருகாமையில் குலதெய்வம் இருந்தால் குலதெய்வத்துக்கு போய் ஒரு வழிபாடு செய்து வருவது இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். நல்ல ஒரு மனம் குழப்பம் இருக்குது, எல்லா விஷயத்திலும் ஒரு குழப்பம், நீடித்த குழப்பம். அது தீர்வுக்கு மனப்பயிற்சி மேற்கொள்ளணும். அப்போ மன அமைதிக்கு தியான பயிற்சி மேற்கொள்ளணும். எல்லா வகையிலும் நம்ம சந்திச்சாச்சு. என்ன சொல்வீங்க நீங்கள்? எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்த்தாச்சு. இனிமேல் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது?
எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, எல்லா சுகத்தையும் பார்த்தாச்சு. அதுவே நீங்கள் பேசக்கூடிய தன்மை அந்த மீன ராசிக்காரர்கள் உண்டு. இருப்பினும் மனப்பயிற்சி மேற்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியம் மனப்பயிற்சி அதத்தனை அமைதி கொடுத்துரும். அந்த அமைதியே உங்களுக்கு வழி நடத்தி செல்லும். எக்காரணத்து கொண்டும் பிறருடன் பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி முழு நட்சத்திரம், ரேவதி முழு நட்சத்திரம். ஆகவே அந்த ரேவதி நட்சத்திரம்னாலே புதன் 4ஆம் இடத்துல, உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி உங்கள் ராசியில் அமர்ந்து இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் குரு உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஆகவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் உறவில் மன அமைதி காக்கணும். அதே போல் நிதி நிலையில் சிறப்பாக வைத்துக்கொள்ள புத்திசாலித்தனத்தோட முதலீடு செய்து கொள்வது சிறந்தது. தொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பேர் கிடைக்கும் போது அதை முறையாக தக்க வைத்துக் கொள்ளணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் முழுமையாக பயன்படுத்திக்கணும். அது என்னங்கிறது கவனம் செலுத்தணும். ஆமாம், அவர் பாராட்டினா பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்க பாராட்டுதல் முதல்ல வாங்கிக்கொள்ளணும். அதுக்குண்டான சூழ்நிலை நம்ம உருவாக்கும் போது கைமேல் பலன் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.